माननीय नितिन नवीन जी वे मेरे बॉस हैं. என்னுடைய பாஸ் இவர்தான். இவருக்கு கீழ்தான் இனி நான் வேலை செய்ய போகிறேன் என பிரதமர் மோடி கூறியதும் ஆன்லைனில் அதிகம் தேடப்படும் நபராக மாறியிருக்கிறார் நிதின் நவீன். RSS அடித்தளம் இல்லாத பாஜகவின் முதல் தலைவர், மில்லினியம் வாக்காளர்களை ஒருங்கிணைக்கும் முகம் என புகழப்படும் இந்த நிதின் நவீன் யார் தெரியுமா? பாஜகவின் இளம் தலைவர் என்ற நிதின் கட்கரியின் சாதனையை தனது 45 வயதில் முறியடித்திருக்கிறார் நிதின். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பிறந்த இவரின் தந்தை நபீன் கிஷோர் பிரசாத் சின்ஹா பாஜகவின் மூத்த தலைவராக அறியப்பட்டவர். 2006இல் பீகார் சட்டமன்றத்தில் நுழைந்த இவர் தொடர்ந்து 5 முறை எம்எல்ஏ ஆனவர். 2010ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சாவின் தேசிய பொதுச் செயலாளராக இருந்தவர். 2016ஆம் ஆண்டு அதன் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் அமைச்சரவையிலும் அவருக்கு இடம் கிடைத்தது. பின்னர் 2024 மக்களவைத் தேர்தலில் சத்தீஸ்கரில் பாஜகவின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியதால் சிக்கிம் மற்றும் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் முக்கியமான நிறுவன பொறுப்புகளும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டன. 2025 பீகார் சட்டமன்ற தேர்தலின் போது பூத் கமிட்டி தோறும் தொண்டர்களை இவர் ஊக்கப்படுத்திய விதம் பாஜக தேசிய தலைவர்களின் கவனத்தை ஈர்த்தது. பிரச்சாரத்திற்கு வந்த அமித்ஷா நிதினின் வீட்டில் தங்கியது அவரின் செல்வாக்கை வெளிச்சம் போட்டு காட்டியது. பீகாரில் எண்ணிக்கையில் சிறிய குழுவாக அறியப்படும் காயஸ்த சமூகத்தை சேர்ந்த நவீனை பாஜக தலைமை பொறுப்புக்கு அறிவித்திருப்பதற்கான காரணம் அவரின் நிறுவன திறமை என்றாலும் மாநிலத்தின் சாதி இயக்கத்தில் சமநிலையை ஏற்படுத்த பாஜக விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் RSS பின்புலம் இல்லாத ஒருவரை தலைவராக நியமித்ததன் வாயிலாக அமைப்பின் ஆதிக்கத்தை கட்சிக்குள் குறைக்க பாஜகவின் முக்கிய தலைவர்கள் திட்டமிட்டிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்.